பொதுவாகவே மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போது ராசியிலேயே சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப வந்து ஜென்ம சனியினுடைய ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல்ங்கிறது மீனராசிக்கு இருக்கு. ஜூன் 2026 வரைக்கும் மிக கடினமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறீங்கிறது தான் உண்மை. ஜூன் 2026க்கு அப்புறம் ஒரு வளமான வாழ்க்கையை பார்க்க போறீங்க. கல்யாணம் இல்லாதவங்களுக்கு ஆகும். அரசியல்வாதியாக இருக்கீங்களா, வெற்றியை பெறுவீர்கள். எக்ஸாம் எழுதுறீங்களா, பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அதில் போடு இதில் போடுன்னா சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ராசியில் சனி இருக்கிறதுனால எல்லோருக்கும் பகைவனாகவும் எல்லோருக்கும் தவறானவனாகவும் சித்தரிக்கப்படுவீர்கள். பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் தெரியும். ஏன்னா அவர் தான் கொடுக்குறாருங்கிறத விட நம்ம நடத்தைகள் தான் நம்மளை அந்த மாதிரி காட்டுது. மீனராசி நேயர்களே, இந்த 2026 புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் இருக்க இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு தான் பொருந்தும். எல்லாரோடையும் இணக்கமாக போகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதுலேயும் இந்த பூரட்டாதி வந்து அப்பா பையனுக்கு மட்டும் ஆகாது. உத்திரட்டாதி வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பிறந்தவுடனே சனி திசை வர்றதுனால அவங்களுக்கும் அப்பாவுக்கு வந்து பெருசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்காது. இந்த ரேவதி வந்து எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு நட்புக்குரிய ராசியாக நட்சத்திரமாக விளங்குவதனால இந்த மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே அனைவருடையுமே ஒரு நட்பு பாராட்டுவார்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் நினைக்காத நல்ல மனசு இருக்கும். ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு பரோபகாரிகளாக இருப்பார்கள். எல்லாரோடையுமே ஒரு கழுவுற மீனில் நழுவுற மீனாக பழகக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இவங்களோட முகராசிக்கே அது கிடைக்கும். எங்கே போனாலும் அப்பா அவனாப்பா நல்லவன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்கு பொருந்தும். எப்பயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா இந்த ரெட்டை மீன்கள் இருக்கக்கூடிய படத்தை வந்து நீங்கள் வாங்கி உங்களோட பர்ஸ்லேயோ இல்லை உங்களோட ஃபோட்டோலேயோ வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல மாட்டுங்க. ரொம்ப நல்லது. தெப்ப குளத்தில் இருக்க மீனுக்கு பொறி போடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஏன் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நான் வந்து உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் நல்லவன் நல்லவன் நம்மளையே போட்டு சாத்துறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு என் காதில் நல்லா தெளிவாகவே கேட்குது. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, இல்லை நாங்கள் வந்து இப்படியே வந்து 42 வயசு வரைக்கும் இப்படி தான் அப்புறம் பழகிரும்னு சொல்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போது ராசியிலேயே சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல சகல வெற்றிகளையும் தரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கார். இப்போ இந்த கிரகத்தில் கேது மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கார். மற்ற 3 பேரும் உங்களுக்கு வந்து ஆப்பை வச்சு இறுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி மேடம்? ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முக்கியமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்காத குறை தான். அவங்க தான் இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கீங்க. கும்பம் பூரட்டாதி, மீனம் பூரட்டாதி இது ரெண்டும் இப்போ வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ எப்போ மேடம் இதுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும்? சீக்கிரமாக கிடைக்க போகுது. எப்போ? ஜூன் 2026க்கு அப்புறம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட அடி வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப வந்து ஜென்மசனியினுடைய ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல்ங்கிறது மீனராசிக்கு இருக்குது. அப்போ ராசிக்கு 12ல் ராகு இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சொல்லி வெளியில் வரக்கூடிய தன்மை. ஏன்னா மீனராசி பொதுவாகவே வெளிநாட்டு ராசி. இந்த கடகம், விருச்சிகம், மீனம் மேக்சிமம் வெளிநாடு போகக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு எப்படியாவது வந்துடும். அட்லீஸ்ட் உல்லாச பயணத்துக்காவது போயிடுவீங்க நீங்கள். ஓகேங்களா? அப்போ இப்போ ராசிக்கு 12ல் ராகு இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் மூலமாக வர்றது, ஒரு பிரச்சனைகள்னால வீட்டிலேருந்து வெளியில் இடமாற்றம் பண்ணி வெளியில் போகிறது, இந்த மாதிரி ஒரு அலைச்சலான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி யாரை பார்த்தாலும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க, என்னை வந்து தப்பாக தான் நினைக்கிறாங்க. ஒரு குடும்ப உறுப்பினர்களும் சரி, என் கூட பார்ட்னராக இருக்கவங்களும் சரி என்னை தப்பாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி வருந்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகிறது. எதனால எங்களுக்கு மட்டும் இப்படி? நாங்கள் யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? ராசியில சனி இருக்கார். அப்போ அந்த சனி என்ன பண்ணுவார்? அவரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு சில இண்டிகேஷன் தெரியும். என்னடா உன் முகம் கலவரமாகவே இருக்குது, என்னடா பேயறிஞ்ச மாதிரி இருக்க, ஏன்டா உன் மூஞ்சி இப்படி இருக்கு, போய் மூஞ்ச கழுவிட்டு வாடா, இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இதுக்கு என்ன காரணம்? ராசியில் சனி இருக்கிறதுனால தான். முகத்தில் ஒரு கருமை வந்து படர ஆரம்பிக்கும். நல்ல சுறுசுறுப்பாக இருந்திருப்பீங்க. இப்போ வந்து இந்த காலகட்டம் அப்படியே படுத்து சொன்னங்கிக்கிட்டே இருப்பீங்க.
சும்மா படுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், தூங்கிட்டே இருக்கணும். ஏதாவது வேஸ்ட்டு டயத்தை எப்படி பொழுது போக்குறது? இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கும். அப்ப இதிலருந்து ஒரு மாற்றம் வேணும்னா, நீங்க தான் உங்கள தயார்படுத்திக்கணும். இது வந்து இப்படித்தான் நேரம் இருக்கு. அதிகப்படியா பிரயாசப்படாம இருக்கிற முயற்சிகள சிறப்பா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்கள சேஃப் பண்ணும். சரி எப்போ வரைக்கும் மேடம் பிரச்சனை அதிகமா இருக்கு? ஜூன் 2026 வரைக்கும் மிக கடினமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போறீங்கங்கிறது தான் உண்மை. நெறைய பேர் எங்கள சொல்லுவாங்க. எங்க ஜோதிடர்களே சொல்லுவாங்க எங்களுக்குள்ள. ஏங்க இப்படி ராசி பலன் சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க, சங்கடப்படுத்துறீங்க. தயவுசெய்து இத வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாவும், பாசிட்டிவாவும் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை முறையில நெறைய பேர் வந்து எங்களோட வார்த்தைகளுக்காக வெயிட் பண்றாங்க. நெறைய பேர் வந்து எங்கள திட்டுவீங்க, கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்க. நான் வந்து எதுக்காக சொல்றேன்னா, உங்க எல்லாரையுமே என்னோட ஃபேமிலிலயுமே இந்த ராசிகள்ல ஆள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்ற மாரி தான் உங்கள நான் நெனைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த கலைய படிச்சுட்டே இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். எப்பயுமே வந்து அதுக்காக நீங்க ஃபீஸ் வாங்காம விட்டுருவீங்களா மேடம்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கும் குடும்பம் இருக்கு. அப்போ அந்த தன்மைய வந்து நீங்க உணர்ந்துக்கோங்கங்கிறதுக்காக தான் உங்கள சொல்றேன். பயமுறுத்துற நோக்கம் என்னோடது சத்தியமா கிடையாது. ஏன்னா கடைசியா நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நீங்க தப்பிப்பீங்கங்கிற வழிமுறைகளையும் இங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு சரியாயிருமா? அப்படின்னு நெறைய பேர் பிளைண்டா கேட்பீங்க. ஏன்னா முக்கியமா 2K கிட்ஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா தான் நீங்க வந்து விஷயத்த ஏத்துக்கிறீங்கங்கிறதுனால தான் இங்க நான் சொல்றேன். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படியாக இருக்கும்னு சொன்னா, முக்கியமா நான் இதுக்கு முன்னாடி பதிவுகள்லயும் சொல்லியிருப்பேன். சனி திசை, சனி புத்தி இது இருக்கிறவங்க. அப்ப யாருக்கெல்லாம் சனி திசை இருக்கும்? முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. மீன ராசியில ஒரு பிள்ளை ஒரு வீட்ல இருக்கு. குழந்தையா இருக்கு அப்படின்னா, அவங்களோட அப்பா, அம்மா சொல்லொணாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதுமே ஜென்ம சனியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அவர்கள் வீட்ல ஏதாவது ஒரு விஷயம் பேடா நடந்துகிட்டே இருக்கும் அந்த சனி முடியிற வரைக்குமே. அப்ப அந்த குழந்தை வந்து இப்ப உதாரணத்துக்கு, இப்ப 2024ல பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த குழந்தைக்கு விரய சனியா இருந்திருக்கும். இப்ப அந்த குழந்தைக்கு ஜென்ம சனி வருது. அப்ப என்ன ஆகும்? அப்பாவுக்கு வேலை தொழில்ல பிரச்சனை இருக்கும். அப்பாவுக்கு கால்ல அடிபடும். அம்மாவுக்கு வந்து மனது ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அப்பாவும், அம்மாவும் வேலை விஷயமாகவோ, தொழில் விஷயமாகவோ, இல்ல ஒரு கோபத்திலயோ பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும். இது மீனராசி வீட்ல சின்ன பிள்ளைகளா இருக்காங்க இல்லையா? அவங்க அப்பா, அம்மாவுக்கு நடக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு பெருசா பலன்கள்ங்கிறத விட அவங்க அப்பா, அம்மாவுக்கு தான் இது பலன்களா இருக்கும். அப்ப நான் சொல்ற விஷயத்துல நீங்க கவனமா இருந்தீங்கனாலே உங்களுக்கு கோடி புண்ணியம். இப்ப நம்ம இத பார்க்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்டின்னா, அவங்க ஜாதகம் மோசமா இருந்தது அப்டின்னா, நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள மேற்கொள்ளுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு குடுத்து போங்க. இந்த காலத்துல ரொம்ப முக்கியமான தேவை சகிப்புத்தன்மை. அது இல்லாம தான் போயிட்டுருக்கு. நீ பெருசா, நான் பெருசா. இதுதான் ரொம்ப அதிகமா போயிட்டுருக்கு. அதனால இந்த சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டமாக இந்த பீரியட் இருக்குங்க. ஜூன் 2026க்கு அப்புறம் ஒரு வளமான வாழ்க்கையை பார்க்க போறீங்க. கல்யாணம் இல்லாதவங்களுக்கு ஆகும். அரசியல்வாதியா இருக்கீங்களா? வெற்றியை பெறுவீர்கள். எக்ஸாம் எழுதுறீங்களா? பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஏன்னா இயல்பாவே இந்த ராசிக்கு ஒரு போராட்ட குணம் இருக்கு. எங்க போனாலும் அந்த இடத்துல ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜூன் 2026க்கு அப்புறம் இருக்கு. பயணங்கள்ல மட்டும் கவனம் வேண்டும். ஜென்ம ராசியில சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம். செருப்பு தொலையும், ஃபோனு தொலையும். யாராவது திருடிட்டு போயிருவாங்க. பணத்த ஏமாத்தி வாங்கிட்டு தரவே மாட்டாங்க. அதே மாதிரி எதிலயாவது உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு உங்களோட க்ளோஸ் நண்பர்கள், ரிலேட்டிவே வந்து காரணமா இருப்பாங்க. அதில பணத்த போடு. அவங்க வந்து இவ்வளவா தருவாங்க. அவங்க வந்து இடத்த தருவாங்க. இத தருவாங்க அப்படின்னு சொல்லி நெறைய இந்த ஸ்கீம்ஸ்ல கொண்டு உங்கள மாட்டி வைப்பாங்க. கவனமா இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல அதில போடு, இதில போடுன்னுலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ராசியில் சனி இருக்கிறதுனால எல்லோருக்கும் பகைவனாகவும், எல்லோருக்கும் தவறானவனாகவும் சித்தரிக்கப்படுவீர்கள். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பலத்த அவங்க வந்து புரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பலத்தை புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் ஜூன் 2026க்கு அப்புறங்கிறத மறந்துற வேண்டாம். அதுக்கப்புறம் சகல விதத்திலயும் உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்பயுமே உங்களுக்கு வழிபாடு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க வந்து சயன கோலத்துல இருக்க பெருமாள வந்து வழிபாடு பண்றது இந்த 2026ல உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நன்மைய தரும். ஏன்னா ராசியிலேயே சனி இருக்காரு இல்லையா? அப்ப நீங்களுமே ஸ்ரீரங்கம் போலாம். திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் அந்த பேர் கொண்ட அதாவது பார்க்கடல்ல ரங்கநாதரா இருக்கக்கூடிய எங்க தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தை சென்று அவரை வந்து அவருடைய பாதம் முதல் தலை வரைக்கும் பார்த்து வணங்கி வாருங்கள். தண்ணீர் சூழ இருக்கக்கூடிய இடம்னா ஸ்ரீரங்கம் தான்.
அங்க போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. உங்க உங்க ராசிக்கு வந்து இப்ப ரொம்ப ரொம்ப அதாவது நீங்க சிக்கல்ல இருக்கீங்க. அப்ப ரிலீஃப் வேணும்னா அங்க போயிட்டு வாங்க. எப்பயுமே நான் சொல்றது என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் எந்த ராசியுமே 12 ராசி விடக்கூடாது. இப்ப மீன ராசி விடக்கூடாது. ஏன்னா, என்னோட வார்த்தை வந்து உங்க வாழ்க்கையில ஒளியேற்றதா இருக்கணும். உங்கள வந்து தொந்தரவுக்கு உள்ளாக்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனா, நீங்க நான் சொல்ற விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா, நீங்களும் வின்னர் தான். ஓகேங்களா? அப்ப ஜூன் 2026 வரைக்கும் இப்ப நடக்கிற கொடுமைக்கெல்லாம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் நிச்சயமாக மாறுதல்கள் நடக்கும். எந்த கொடுமை நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், பிரச்சனைய கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு அதை சரி செய்யக்கூடிய தன்மையும் தெரியும். ஏன்னா, அவர் தான் குடுக்குறாருங்கிறத விட, நம்ம நடத்தைகள் தான் நம்மள அந்த மாரி காட்டுது. அப்போ எண்ணங்கள என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா, தியானம் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை சரியாக வச்சுக்கோங்க. உங்களோட உடல் நலத்த ரொம்ப கவனத்துல வைங்க. இப்போ வந்து சரியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. வெளியில போற பயணங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ராகு 12ல இருக்கிறதுனால. அப்ப அத எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவா இருக்கும். 12ல ராகு இருக்கிறதுனால, இப்ப புதுசா ஏதாவது நீங்க ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, உங்களோட வேலைக்காக நீங்க ஒரு லாங்குவேஜ புதுசா கத்துக்கோங்க. அது உங்கள ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போகும். மாற்று மத, மொழி, இன நண்பர்கள்ட்ட கவனமா இருக்கணும். இந்த மாரி எங்கெல்லாம் கவனமா இருக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ட மட்டும் பார்த்துக்கோங்க. ஹெல்த்த ரொம்ப நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஏற விடாதீங்க. மனக்குழப்பத்தில இருப்பீங்க. அதிகமான திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப ரிலாக்ஸா உங்கள ஃபீல் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. மன இறுக்கத்தோட இருக்காதீங்க. நண்பர்கள்ட்ட மனம் விட்டு பேசுங்க. வீட்ல இருக்கவங்ககிட்ட மனம் விட்டு பேசுங்க. சகல விதத்திலயும் நன்மைகள் நடப்பதற்கு ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி மீன்களுக்கு பொறி பொறி போட்டுட்டே வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை ஜென்ம பாவத்தையும் கரைக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அதே மாதிரி 12 ராசிக்காரர்களுமே சிறப்பான ஒரு பரிகாரம்னா, வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு, தண்ணீர் தருவதும், இந்த மாரி மீன்களுக்கு பொறி போடுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அத்தனை ஜென்ம பாவங்களையுமே நீக்கி உங்கள விமோச்சனத்துக்கு உங்கள நல்ல ஒரு வழிக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு வளமான வருடமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.